மெடிசின் மருத்துவம். டயாலிசிஸ் உடலின் எந்த பாகம் பழுதடைவதால் செய்யப்படுகிறது? சிறுநீரகம். டிபி காசநோய் என்பதின் விரிவாக்கம் என்ன? டியூபரிக்கல் பேசில்லி. இதய நிலை பற்றி தெரிந்து கொள்ள உதவும் கருவி ஸ்டெதஸ்கோப். நுண்ணுயிரிகளை காண உதவும் கருவி எது? மைக்ரோஸ்கோப். காது கேட்காதவர்களுக்கு பொருத்தப்படும் கருவி ஆடியோஃபோன். சோதனை குழாய் குழந்தை பிறப்புக்கு என்ன பெயர்? இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். முதல் சோதனை குழாய் குழந்தை எப்போது? லூயிஸ், ஜூலை 25, 1978. 1978. லூயிஸ் சோதனை குழாயில் கருத்தரிக்கப்பட்டது எப்போது? நவம்பர் 10, 1977. நவம்பர் 10. லூயிஸ் சோதனை குழாயில் கருத்தரிக்கப்பட்டது எப்போது? நவம்பர் 10, 1977. முதல் சோதனை குழாய் குழந்தை பெற்ற பெண்மணி யார்? லெஸ்லி பிரவுன், 31. லெஸ்லி பிரவுன், 31. புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படும் கதிரியக்க பொருள் எது? கோபால்ட் 60. பொருள் கோபால்ட் 60. அக்குபஞ்சர் என்பது என்ன? சீனர்களின் ஊசி மருத்துவ முறை. அக்குபஞ்சர் முறையில் பயன்படும் முக்கிய பொருள். ஊசி. உடலின் வெவ்வேறு பகுதிகளை ஊசியாக குத்துதல். சித்த மருத்துவம் தோன்றியது எந்நாட்டில்? இந்தியா. சித்த மருத்துவத்தில் பயன்படும் மருந்துகள் எப்படிப்பட்டவை? லேகியம், சூரணம், குளிகைகள். சித்த மருந்துகள் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? மூலிகை தாவரங்களிலிருந்து. மாரடைப்புக்கு காரணமான உணவுச்சத்து கொழுப்பு. குளோரோஃபார்ம் எதற்கு பயன்படுகிறது? மயக்க மருந்தாக. இறந்த உடல்கள் அழுகாமல் இருக்க பயன்படும் வேதிப்பொருள் ஃபார்மால்டிஹைடு. செயற்கையாக ஜீன்களை உருவாக்கியவர் யார்? டாக்டர் ஹர்கோவிந்த் குரானா. பென்சிலின் மருந்து எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? பென்சிலின் நெட்டேட்டம் என்ற காளான். செயற்கை நுரையீரலை உருவாக்கியவர் ட்ரென்கர், 1928. மருத்துவத்திற்கான இந்தியாவில் வழங்கப்படும் விருது தன்வந்திரி விருது. மருத்துவத்திற்காக இந்தியாவில் வழங்கப்படும் விருது தன்வந்திரி விருது. ICMR என்பதன் விரிவாக்கம் என்ன? இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச், 1912. நகம், முடி, கொம்பு போன்றவற்றில் உள்ள புரோட்டீன் சத்து எது? கெராட்டின். நார் புரோட்டீன். நகம் வெட்டினால் வலிப்பதில்லை, ஏன்? நகத்தில் இரத்த குழாய்கள் இல்லாததால். சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான கலோரி அளவு என்ன? 2800 கலோரி. ஆன்டிஜின்.
என்பவை எவை? உடலின் நோய் உண்டாக்கும் கிருமிகள். ஆன்டிபாடி என்பது என்ன? உடலின் ஆன்டிஜனுக்கு எதிராக தோற்றுவிக்கப்படும் பொருள். ஒவ்வாமையை அதிக பேருக்கு ஏற்படுத்தும் மருந்து பென்சிலின். உடல் அமைப்பு பற்றிய அறிவியல் எது? அனடாமி. இன்ஃபெக்ஷன் என்பது என்ன? நுண்ணுயிரிகளால் ஏற்படும் உடல் பாதிப்பு. இரத்த அழுத்தம் காண உதவும் கருவி ஸ்பைரோஜிமோனோமீட்டர். ஸ்பைரோஜிமோனோமீட்டர். மூளை கொப்பளங்களை குணப்படுத்தும் பயன்படும் ஐசோடோப் பாஸ்பரஸ் 32. உயிரியலுக்கு பயன்படுத்தும் முக்கிய ஐசோடோப் கோபால்ட் 60. பென்சிலினுக்கு பதிலாக பயன்படும் மருந்து எரித்ரோமைசின். இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் ஹார்மோன் எது? அட்ரினலின். வைட்டமின்கள் என்பவை எவை? ஆக்சின்கள். டர்பன்டைன் எந்த மரத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது? யூகலிப்டஸ். வெள்ளம் பாதித்த பகுதியில் போடப்பட வேண்டிய தடுப்பூசி எது? காலரா தடுப்பூசி. இசிஜி என்பது என்ன? எலக்ட்ரோ இசிஜி என்பது என்ன? எலக்ட்ரோ கார்டியோகிராம். பீலிட் என்பதன் விரிவாக்கம் என்ன? பீலிட் என்பதன் விரிவாக்கம் என்ன? டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர். டிஎஸ்சி என்பது என்ன? டாக்டர் ஆஃப் சயின்ஸ். எம்பிபிஎஸ் என்பதன் விரிவு என்ன? பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. எம்டி என்பதன் விரிவு என்ன? டாக்டர் ஆஃப் மெடிசன். பிபி என்பது எதை குறிக்கிறது? இரத்த அழுத்தம், பிளட் பிரஷர். சோதனை குழந்தை என்பது என்ன முறை? கருத்தரிப்பு வெளி உலகில் செய்து வளர்ச்சியை வயிற்றில் செய்தல். குளோரெல்லா பசும் பாசியிலிருந்து கிடைக்கும் எதிர்ப்பு பொருள் எது? குளோரேசின். அயோடின் எடுக்கப்படும் பாசி எது? லெமினேரியா. பல்கட்டும் தொழிலில் பற்களின் பதிவு எடுக்க உதவும் பொருள் சோடியம் ஆல்சினேட். குளோரோமைசின் என்ற மருந்து எதிலிருந்து கிடைக்கிறது? ஸ்ட்ரெப்டோமைசிஸ் வினிசுலு பூஞ்சை. ஆரியோமைசின் என்ற மருந்து எதிலிருந்து கிடைக்கிறது? ஸ்ட்ரெப்டோமைசின் ஆரியோசன்ஸ் பூஞ்சையிலிருந்து. இந்தியாவில் ஆன்டிபயாட்டிக் தொழிற்சாலை உள்ள இடம் எது? ரிஷிகேஷ். சளி என்பது தொற்று வியாதியா? ஆம். சளிக்கு மருந்து உள்ளதா? என்ன மருந்து? கண்டுபிடிக்கப்படவில்லை. தொழுநோய் எத்தனை வகையானது? 2 வகையானது. தொழுநோய் தொற்று நோயா? இல்லை, ஒரு வகை மட்டுமே தொற்றும் பண்புள்ளது. அறுவை சிகிச்சை கருவிகளை தூய்மையாக்கும் முறையை கண்டறிந்தவர் யார்? ஜோசப் லிஸ்டர்.